ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படம் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஊர்வசி, தினேஷ், டொலுசபா மாறன் இவங்க நடிப்பில், சுரேஷ்குமார் இயக்கத்தில், ரஞ்சித் ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிற ஜே பேபி இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜே பேபி ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். அதாவது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு 60-70 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி வந்து திடீர்னு இங்கேருந்து காணாம போய் கொல்கத்தா சைடு போயிடுறாங்க. இதை தேடி இவங்க பசங்க 2 பேர் போய் மீட்டு கொண்டுறது தான் கதை. இது அந்த பசங்களாம் நம்ம டொலுசபா மாறணும், அவர் தம்பியை தினேஷ் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு டச் இந்த படத்தில் இருக்குது. பொதுவாகவே நம்ம ரஞ்சித் படம்னால நசுக்கப்பட்டோம், புதிக்கப்பட்டோம், சாதி கொடுமை, மேல் சாதி கீழ் சாதி எல்லாமே வரும். இதில் அப்படி இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அம்மா பையன் அந்த சென்டிமெண்ட் ஊர்வசி காணும் அப்படின்னு டொலுசபா மாறணும் ஒரு தம்பி தினேஷும் தேட சொல்லி எல்லா சொந்தக்காரங்களும் சொல்கிறாங்க. இதில் அவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அண்ணன் டொலுசபா மாறன் வந்து சிம்பிளாக தண்ணி அடிச்சுட்டே இருக்கனால சொந்தக்காரங்க அவரை நம்பாமல் தம்பிக்கு பணம் கொடுக்குறது இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அம்மா அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கவனிக்காம மாட்டவங்க என்ன போவாங்கன்னு தெரியாமல் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்து கல்கத்தாவில் இருக்காங்கன்னு சொல்லி தேடி போக அங்கே ஒரு தமிழ் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கல்கத்தாவில் போய் அவங்க தன்னோட அம்மாவை கூட்டின்னு வந்தாங்களா, இவங்க அம்மாவுக்கு என்னாச்சு, ஏன் வந்து இந்த 5 பிள்ளைங்க இருக்கும்போதும் இதை விட்டுட்டு அவங்க அங்கே ஓடி போனாங்க அப்படின்றலாம் ஒரு காலத்தில் விசு படம் கொஞ்சம் எமோஷனலாக சொல்லுவாங்க. அது வந்து இந்த காலத்துக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக சொல்லியிருக்காப்புல. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் உண்மையிலே சோழர் எடுத்து தாங்கிறது ஊர்வசி. குறிப்பாக ஊர்வசி வந்து ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக விசுவரம் எடுக்கிறாங்க. படம் ஃபுல்லாக அவங்களை விட்டுருக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து தினேஷ் அவங்க அண்ணனுக்குள்ள அந்த ஒரு ரேப்போ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்னு படம் போகுது. அது அளவுக்கு மேலே ட்ராமாவும் இருக்குது. பட் ஊர்வசி வந்ததுக்கப்புறம் பக்காவாக இருக்குது. யார் தெரியுமா, ஜெயலலிதா ஃப்ரெண்டு இந்திரா காந்திக்கு ஃபோன் மட்டுமா இவங்க ஒவ்வொருத்தரையும் கலாய்க்கிறது. குறிப்பாக ஒரு போலீஸ் ரோந்து வந்த ஒருத்தர் வந்து பேட்ரோல் முடிச்சு படுத்திருக்கும் போது அவரை போய் உம்புழுக்கிறது, கூட பக்கத்தில் உட்காந்து பொம்பளைன்னு கிட்ட உட்காரன்னு சொல்லி கேட்கறதுன்னு ஊர்வசி படம் ஃபுல்லாக சான்ஸே இல்லை. நிறைய இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற படம், இல்லை வந்து ரொம்ப என்னடா அப்படின்ற மாதிரி நெளிய இடத்துல ஊர்வசியோட நடிப்பை வந்து தூக்கி சாப்பிட்டுது. அதே மாதிரி டொலுசபா மாறின சொல்லி இவர் வந்து காமெடியாக நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு. சந்தனம் கூட அவர் வந்து காமெடி சின்ன சின்ன பிரபலமாக இருக்கும். இதை வந்து ஒரு சீரியஸ் ரோலாக பண்ணுறாரு. அண்ணன் தன் தம்பி மேலே இருக்கிற கோபம், ஏன்னா தன்னை விட்டு ஒரு ஓடி போன ஒரு பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து தனக்கு அவமானம் ஏற்படுத்த ஒரு விளக்கம்லாம் சூப்பராக சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனலாக வந்து மாறணும் ரவுண்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. தினேஷ் யூஸ்வலாக நடிச்சிருக்காரு. பட் ஏன் இவர் வந்து மாமாமா இருக்காருன்னு தெரியல, இந்த ரோலுக்காக பண்ணாலும் உண்மையில உடம்ப கவனிக்காம விட்டாருன்னு தெரியல. இவர் அழகான படங்கள் விசாரணை மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப ஒரு உடம்ப கண்டிப்பாக அவர் கவனிக்கணும். இவர் எந்திரிச்சு உட்காரதுக்கே கஷ்டமா யோகி பாபுவோட தம்பி மாதிரி ஆயிட்டாப்ல. கொல்கத்தாவில் ஒரு இன்ஸ்பெக்டர், அதுவும் குறிப்பாக அவங்க கூட வர ஒரு லேடி கான்ஸ்டபிள், கொஞ்சம் மாசமா இருக்கவங்க எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. படத்துல பிளஸ்ன்னு பார்த்தா அந்த ஊர்வசியோட நடிப்பு, அவங்க பண்ற அட்ராசிட்டி, அம்மா பையன் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்தால் கூட ஒரு லெவலுக்கு மேலே ட்ராமா மாதிரி படம் ஒரு இன்கன்சிஸ்டண்டா மூவ் ஆகுது. படம் ஆரம்பத்தில் வந்து தினேஷ் அவங்க அண்ணன் பேசிக்காம இருக்கிறது, திரும்ப திரும்ப ட்ரெயினில் போடுறது, அவர் டெய்லி சரக்கடிக்கிறது, இப்படியே போகிறது தான் படத்தை வந்து ஒரு மாதிரி இழுக்கிறதுக்காக தான் உபயோகப்படுது. வெளியே நம்ம ஒரு கிரிப்பிங்கா ஒரு அண்ணன் தம்பி எமோஷன் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலான்னு ஒரு ஃபீல் வருது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பொண்ணு பார்க்க வந்தது அந்த சீன்லாம் கொஞ்சம் நேச்சுரல் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 பேர் உள்ள குடும்பத்தை இவங்க 2 பேருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால மற்ற 2 பொண்ணுங்க இன்னொரு பையனுக்குலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி போயிடுது. ஊர்வசோட நடிப்பு படத்துல வந்து அங்கங்க வர எமோஷனல் சீன்ஸு இதுக்காக வந்து நிச்சயமா பார்க்கலாம். படத்துல நிறைய வந்து அடித்தடி சண்டை, இல்லை வேற ஒரு சமுதாயத்தை பத்தி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் இல்லாம ஒரு டீசெண்டான மூவி போது. முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. இந்த ஜே பேபியை நம்ம பொறுத்துட்டோம்னா போக போக நம்ம நிச்சயமா வந்து கவருவாங்க. வாங்க போலாம் பஞ்ச் லைன். ஜே பேபி கியூட் 2.75 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.